எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி கிரேவியில் தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நாட்டுக்கோழி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கறியாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறியிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கறியை எண்ணெயிலே வதக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கறியிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வருது. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு. கறியும் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு டம்ளர் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். கிரேவி ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கும்போது நாட்டுக்கோழி தேங்காய் பால் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நார்மலாக செய்கிற கிரேவி விட தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.